என் அன்பு பிள்ளைகளே, சந்தோஷமாய் பரீட்சை எழுதுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பயப்படவே கூடாது. நீங்கள் எழுத போவதில்லை. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். உங்கள் கரத்தை பிடித்து அவர் எழுதுவார். என்ன மார்க் வரணுமோ வரும். அவர் தீர்மானம் பண்ணின மார்க் வரும். ஆகவே தைரியமாக எழுதுங்கள். உங்கள் இருதயம் சுத்தமாக இருந்தால் போதும். நன்றாக படியுங்கள், சமாதானத்தோடு எழுதுங்கள். அந்த மார்க் உங்களுக்கு வருவதன் மூலம் எங்கு அட்மிஷன் கிடைக்க வேண்டுமோ அந்த கோர்ஸில் அவர் சேரும்படி செய்வார். இவ்வளோ மார்க் வரணும், இது வரணும், அது வரணும்னு பயப்படாதீங்க. கர்த்தருடைய தீர்மானம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். பெற்றோரும் அப்படியே உங்கள் பிள்ளைகளை ஒரு ப்ரெஷர் கொடுக்காம, நீ பக்கத்து வீட்டு பிள்ளையோட ஜாஸ்தி வாங்கிடணும், அந்த பெண்ணோட ஜாஸ்தி வாங்கிடணும்னு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும். உங்கள் பிள்ளை சந்தோஷமாக படிப்பாள், பாக்கியவதியாக இருப்பாள், படிக்கும் ஆற்றலையும் பெறுவாள், கான்சன்ட்ரேஷனையும் ஆண்டவன் கொடுப்பார், ஒரு ஃபோக்கஸையும் கொடுப்பார். அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏசப்பா, உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நீர் சொன்னதை சொன்னேன். தயவு செய்து நீர் கொடுத்த இந்த பொக்கிஷங்களை பெற்றோர் பெற்று அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும் பொழுது அவள் படிப்பு ஆசீர்வதிக்கப்படும், செழிப்பு உண்டாகும், சம்பூர்ணம் உண்டாகும், நன்மை உண்டாகும், கனம் உண்டாகும். தயவு செய்து அவள் படிப்பிலே ஒரு பெரிய செழிப்பு உண்டாகட்டும். எக்ஸாம் எழுதுவதில் பெரிய ஆற்றல் உண்டாகட்டும். பரீட்சையில் ரிசல்ட் வரும் பொழுது, ஆண்டவனே, நீர் ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தது போல அவர்களுக்கும் உமது தீர்மானத்தின்படி அமோக விளைச்சலை கொடுத்து கனம் பண்ணும். ஒருவராவது கெட்டு போவது உமக்கு சித்தமல்ல. ஒருவர் கூட ஃபெயில் ஆகக்கூடாது, ஒருவர் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸு கீழே இருக்கக்கூடாது, ஒருவர் கூட குறைந்து போகக்கூடாது. சகல சம்பூர்ணமும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். அந்த சமாதானத்தினால் நிரப்பும், சுகமாய் காப்பாற்றும். அந்த ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். ஒரு பொறாமைனாவையும் பிசாசின் தீங்கும் அவர்களுக்கு விரோதமாய் வரக்கூடாது. நீர் கூட இருந்து நீர் அவர்களை துணை நின்று வழி நடத்தி கனம் பண்ணி உயர்த்த சுவாமி. அந்த ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். நீரே வெற்றியை தாரும். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Just praise the Lord. Great victory is coming to you. பெரிய வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது. அவருக்கு நன்றி சொல்லி படியுங்கள், நன்றி சொல்லி பரீட்சை எழுதுங்கள், நன்றி சொல்லி மார்க்கை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்ந்து வரும். God bless you and wish you all the best.